இதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் ரஜினிகாந்த் 2 பேரோடும் தொடர்ந்து கமல் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார். எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரெண்டுன்னா கமல் தான். ஏன்னா அவர் டான்ஸ் பீரியடில் இந்த டான்ஸ் ரிஹர்சல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷாம்கோ வந்து வரும்போது நான் மௌலி விஸ்வலாம் அப்போ நாடகத்தில் ஃப்ளைட் 172ல் மிகப்பெரிய பேரில் 16 வயசு 17 வயசுலேயே நாடக சர்க்கிள்லாம் ஆல் ஓவர் பயங்கர தமிழ்நாடு பாப்புலர் அது. ஸோ நாங்கள்லாம் அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப க்ளோஸ் கமல். பிகாஸ் நிறைய நாங்கள் 2 பேர் ஹாலிவுட் மூவிஸை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறதுனால எனக்கு பர்டிகுலர் ஃப்ரெண்ட் அப்போலேருந்து. ஸோ அது அப்படியே உருவானச்சே. அதனால தான் இப்போது நான் கமலோட படம் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதில் தெரியும். பெஸ்ட் காமெடியன் ஃபார் விஜய் கமல்னால் நான் தான் சொல்லுவாங்க எல்லா படத்துலையும். நிறைய அது அப்படியே பேர் ஆகிட்டே வரும். ஸோ அது அப்படியே செட் ஆச்சு. ரஜினியை நான் முதல் சந்தித்தது புவனா ஒரு கேள்விக்குறி அந்த ட்ரெயினில் அந்த சீக்வன்ஸ். அதில் என்னுடைய பணத்தை எடுத்துன்னு தான் போய் அவங்க அப்போது ரொம்ப சைலண்ட் ஒரு ஓரமாக நிற்பார். இப்போ சிவகுமாரில் பாரு மைசூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கா முடிச்சுட்டு காத்தால் போய்டுவான் அவருக்கு பேச மாட்டான். பட் என்னமோ இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு. பட் எங்கள் அப்பா அவரை பற்றி சொல்லியிருக்காரு. பிகாஸ் அந்த ஸ்டூல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்டிங் சேம்பரில் எங்கள் அப்பா பிரின்சிபல் அந்த போது நடிச்சிருக்காரு. கரெக்ட். சொல்ல ரொம்ப இன்டிசிப்ளின்றாவன் கிளாஸுக்கெல்லாம் வரமாட்டான் என்ன பண்ணான். பட் அந்த இம்ப்ரவைசேஷன் பண்ண சொல்லி என்னமோ ஒன்று பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து கிளாப்ஸ் வாங்கிடுறாங்க படிக்கும்போதே. ஆமாம். அப்போ அப்பா தான் பாலச்சந்திர கூப்பிட்டதாங்க கெஸ்ட் லெக்சர். அப்போ பார்த்து அப்போ தான் இம்ப்ரெஸ் ஆனது. ஸோ அவருக்கு அதாவது ஹீ ஹேட் கம் வித் கமலுக்கு சாதிக்கணுங்கிற அந்த வெறி. அதே வெறி ரஜினிக்கு இருந்தது வித் மச் லெஸ் டேலண்ட். டெஃபினட்டாக அவர் ரஜினியே சொல்லியிருக்காரு கமல் அளவுக்கெல்லாம் நான் டேலண்ட் கிடையாது. அப்போ நாங்களாம் இந்த கிமிக்ஸ் அப்புறம் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சப்போ நான் நிறைய படங்கள் அவர் கூட முரட்டு காலையிலேருந்து அது அப்படியே கிளிக் ஆச்சு. எனக்கு கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆன படம் கமலோட குரு. அது எக்கச்சக்கமாக ஓடிச்சு. இது ஒரு படம் லவ்லி பேர்ன்ற மாதிரி செட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் மை ஒய்ஃப் வாஸ் வெரி க்ளோஸ் டு வாணி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இது வந்தது. ரஜினியோட ரொம்ப லேட்டாக தான் நான் இன்னைக்கு கூட கமலை பார்த்தா நீ வா போன்னு பேச முடியும். ரஜினிகிட்ட வாங்க போங்க தான் பேசிகிட்டு இருக்கோம் 2 பேருமே. அந்த ஒரு கமல்ஹாசனோட இன்னைக்கு அந்த நட்பு தொடருதா? இப்போ ஜாஸ்தி அவரை பார்க்க முடியல. பட் ஃபோனில் கிண்ணில் எப்பாவது ஒரு தரம் பேசினா நான் நீ வா போன்னு தான் பேசுறது. அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு இந்த ஃபால்ஸ் மரியாதை கொடுக்குறதெல்லாம் தெரியாது. அதுக்கு நான் உதாரணம் சொன்னால் இப்போ நான் எங்கள் ட்ரூப்பில் உங்களுக்கு தெரியும் சுப்புனின்னு. ஆமாம். அந்த காலத்துலேயும் என்னை வா போன்னு தான் கூப்பிட்டுருந்தேன். இன்றைக்கும் என்னை வா போன்னு தான் கூப்பிட்டுருந்தேன். நான் அதை வந்து தப்பாக நினைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும். பட் இப்போ இருக்கிற கமல்ஹாசன் சூழ்நிலையில் மீட் பண்ண முடியறதில்ல. இஸ் நாட் ஈஸிலி அவைலபிள்.